வாஸ்து வேத அறக்கட்டளை சார்பில் அழகியல் பாரம்பரியம் என்ற தலைப்பில் ஒரு நாள் கருத்தரங்கு. சென்னை திருவான்மியூரில் உள்ள கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை வளாகத்தில் வாஸ்து வேத அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த அழகியல் பாரம்பரியம் என்ற தலைப்பில் 13/7/2024 அன்று நடைபெற்ற ஒரு நாள் கருத்தரங்கில் மாணவர்கள் மற்றும் கட்டிடக்கலை முதல் தொல்லியல் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த நிபுணர்கள் பங்கேற்றனர். கௌரவ விருந்தினராக கேரள தொல்லியம் மற்றும் இந்திய தொல்லியல் துறை முன்னாள் இயக்குனரும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் மாநில பாரம்பரிய பாதுகாப்பு குழுவின் உறுப்பினருமாகிய டாக்டர் டி சத்தியமூர்த்தி, மாமல்லபுரம் கலை கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் இ சுந்தரம் ஆகியோர் பங்கேற்றனர். இந்து சமய அறநிலையத்துறையின் மாநில பாரம்பரிய பாதுகாப்பு குழுவின் ஸ்தபதியும் பாரம்பரிய சிற்பக்கலை நிபுணரும் வாஸ்து வேத அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலருமான முனைவர் கே தட்சிணாமூர்த்தி ஸ்தபதி பிரதான பேச்சாளராக பங்கேற்றார். முனைவர் கே தட்சிணாமூர்த்தி ஸ்தபதி இக்கருத்தரங்கு குறித்து கூறுகையில், இந்தியாவின் கலை மற்றும் அறிவியலின் ஆதாரமாக விளங்குவது அழகியல் உணர்வாகும். அறிவியலில் அழகியல் உணர்வை மேம்படுத்தவும், இந்திய கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையில் உள்ள அழகியல் உணர்வை பிரபலப்படுத்தவே இக்கருத்தரங்கின் முக்கிய நோக்கமாகும். பழங்கால கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையில் உள்ள இந்திய பாரம்பரிய அழகியல் உணர்வை மற்றவர்கள் பின்பற்றவும், குறிப்பாக கட்டிடக்கலை, சிற்பக்கலை, தொல்லியல் துறை, கர்நாடக இசை, நடனம் மற்றும் மொழியியல் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோர் பயன்பெறுவதற்காக இக்கருத்தரங்கு நடத்தப்பட்டது என்றார். சிற்பி கணபதி ஸ்தபதி அவர்கள் குறித்து நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அவரால் துவக்கப்பட்ட வாஸ்து வேத அறக்கட்டளை நிறுவனத்தின் சார்பாக தொன்மையான கலைகளை மீட்டுருவாக்கம் செய்யும் நோக்கத்தோடு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கருத்தரங்கிற்கு இந்த கலை வல்லுநர்கள், தொல்பொருள் அறிஞர்கள், மேலும் இந்த துறை சம்பந்தப்பட்ட கல்வியாளர்கள், மாணவர்கள் இன்று வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்களுடைய எதிர்காலத்திலே இந்த துறையினுடைய நுட்பமான செய்திகளை மீட்டுருவாக்கம் செய்யவும், நுட்பமாக கட்டப்பட்ட பல முற்கால ஆலயங்களையும் கலை பொக்கிஷங்களையும் பாதுகாக்கும் நோக்கோடு இந்த ஹெரிட்டேஜ் என்று அழைக்கக்கூடிய மரபு கலைகளிலே இருக்கக்கூடிய நுட்பமான செய்திகளை எல்லாம் நாங்கள் அறிவியலாகவும் அழகியலாகவும் நாங்கள் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் இது எதிர்வரும் சந்ததியினர் எவ்வாறாக பாதுகாக்க வேண்டும், இதனுடைய நுட்பங்களை எவ்வாறாக இந்த உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும், எதிர்கால தலைமுறை எவ்வாறாக இந்த மரபு கலைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் எங்களுடைய வாஸ்து வேத அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையின் மூலமாக இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கிற்கு தமிழகம், ஆந்திரம், கர்நாடகா, கேரளா மற்றும் இதர மாநிலங்களில் இருந்தெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக இத்தகையதொரு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நடத்துவதாகவும் மற்றும் பல மாதங்களிலே சிறப்பான பயிற்சி திட்டங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கங்களை எல்லாம் எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் குறிக்கோள்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மறைந்த திரு கணபதி ஸ்தபதி அவர்கள் அவருடைய வாழ்நாள் இலக்காக அவருடைய எதிர்காலத்திலே இந்த துறையை எவ்வாறாக எதிர்காலத்தில் கொண்டு செல்ல வேண்டும், இந்த துறைக்காக நாம் எவ்வாறாக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து நிறைய எங்களுக்கெல்லாம் அறிவுரைகளை எல்லாம் வழங்கி சென்றிருக்கிறார். அவற்றையெல்லாம் எங்கள் வாஸ்துவேத அறக்கட்டளை நிச்சயமாக சிறப்பாக பணிபுரிந்து அவருடைய இலக்குகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் நிச்சயமாக அவருடைய கனவுகளை நிறைவேற்றுவோம் என்று எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய கருத்தரங்கில் இந்த துறையானது எல்லோரும் சிற்பக்கலை என்றால் நாம் ஒரு புராணத்தையும் மதத்தையும் நாம் தொடர்பு படுத்தி கொண்டுதான் நாம் மக்கள் பார்த்து வருவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த மதத்தையும் தாண்டி அறிவியலையும், நம்ம நாட்டினுடைய தொன்மையையும், அழகியலையும், கணித நெறிமுறைகளையும் எவ்வாறெல்லாம் இந்த ஆலயங்கள்லாம் கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் கண்டிப்பாக சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இன்றைய அறிவியல் எவ்வாறாக முன்னேறி சென்றிருக்கிறது என்பதை
நாம் கருத்தி பார்க்கையிலே நம்முடைய தொன்மையையும் இந்த அறிவியல் வேகத்தோடு நாம் தொன்மைகளை மீட்டுருவாக்கம் செய்து எதிர்காலத்திலே நாம் தொன்மையானது எத்தனையோ அறிவியல் செய்திகளையும் ஆழ்ந்த நுட்பமான கருத்துக்களையும் இந்த துறை கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இன்று வெளிக்கொணர்வதற்குத்தான் இந்த கருத்தரங்கானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.